கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:8 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கிருபை உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே கிருபையே, பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கமராமல் நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கமராமல் நான் உன்னை தாங்கினேன். பலனிந்தன் கரத்தால் தூக்கிய உன்னை நான் என் அன்பினால் உன்னை நிறுத்த. பலனிந்தன் கரத்தால் தூக்கிய உன்னை நான் என் அன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே கிருபையே. சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமன நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமன நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன் முன்னே ஜொலித்திட செய்தேனே, ஜெய கீதங்கள் பாட வைத்தேனே. ஜோதியை உன் முன்னே ஜொலித்திட செய்தேனே, ஜெய கீதங்கள் பாட வைத்தேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே கிருபையே. ஏகனீயம் சஞ்சலத்தாலே எங்கும் போது வான் அண்டை வந்தேற்றேன். ஏகனீயம் சஞ்சலத்தாலே எங்கும் போது வான் அண்டை வந்தேற்றேன். ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் அல்லோ நான் என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் அல்லோ நான் என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே கிருபையே. என்றமாக்க என் கிருபை காட்ட கொண்டேனே உன்னை மண்ணில் பிரித்தேன். என்றமாக்க என் கிருபை காட்ட கொண்டேனே உன்னை மண்ணில் பிரித்தேன். என் அருமகனே காப்பேனே உன்னை நான் வான் தந்தை நான் உன்னை விடனே. என் அருமகனே காப்பேனே உன்னை நான் தந்தை நான் உன்னை விடனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜீவன்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். அது மாத்திரமல்ல அப்படின்னு ஒரு கனெக்டிங் சொல்றாரு. எனக்கு என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஒரு நடந்த சர்ப்பம். இன்னைக்கு காலையில காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது என் மனைவி இதை சொன்னாங்க. ஒரு சினிமா ஹீரோ மலையாளத்தில் டாப் 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 எத்தனையோ வருஷமாக ஒரு ராஜா மாதிரி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் சினிமா உலகத்தில். அவருக்கு ஒரு பையன். அந்த பையன் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கு போய் அங்க ஒரு 30-40 ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அவர் எப்பவுமே எந்த வீட்டிலையும் தங்க மாட்டார். டென்ட் வச்சிருப்பார். இங்க கொஞ்ச நாள் இருப்பாரு, அடுத்த டென்ட்டை தூக்கிட்டு வேற எங்கேயாவது போவார். அங்க கொஞ்ச நாள் இருப்பார். அவர் எங்க இருக்கிறாரு என்ன செய்யறாரு அப்பா அம்மாவுக்கு தெரியாது. சொற்பமான சாப்பாடு, அங்க என்ன கிடைக்குதோ ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டு அங்க இருக்கிறாரு. அப்பாவுக்கு இருக்கிற சொத்துக்கு அளவே கிடையாது. இத வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ ஆண்டவர் எங்களுக்கு என்ன அருமையான பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. பையன் உயிரோட இருக்கானா? உயிரோட இருக்கானா எப்ப தெரியும்னா, ஒரு கார் வந்து சேரும் வீட்டுக்கு. அப்பா பையன் உயிரோட இருக்கிறான், ஆனா அவன்கிட்ட பேச முடியாது. அவனை நம்ம போய் ரீச் பண்ண முடியாது. அவரு திடீர்னு அம்மா அப்பா ஞாபகம் ஒரு காரை போடுவார். இதை நான் பார்த்துட்டு இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மளை எப்படி ஆண்டவர் ஆசிரியக்கிறார் அப்படின்னு என்னால ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுது. சரி, இப்ப நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, 7வது வசனத்துல ஆகிலும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். அந்த ஆகிலுங்கிறது
என்னன்றத உங்களுக்கு பழசையும் புதுசையும் புது சிருஷ்டிங்கிற ஒரு காரியத்தை சொன்னேன். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கறது அது மாத்திரம் அல்ல. 8வது வசனம். இந்த அது மாத்திரம் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ்ல மோர் தேன் தட். மோர் தேன் தட் இது இருக்கு, இதை விடாது. மோர் தேன். இப்ப பெண்கள், உங்களுக்கு பல பிரச்சனை, ஒரு பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்றேன். சேலை வாங்குறது, ஜவுளி கடையில போய் எல்லா சேலையும் நல்லா இருக்கும், எந்த சேலையை செலக்ட் பண்றது பெரிய மண்டை வச்சு. ஒரு தடவை என் மனைவி போனான். அவ போய் ஒரு சேலை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டான். இப்போ பிடிச்சிக்கிச்சு. இதை விட பெட்டர் இருக்கா, மோர் தேன் தட் இருக்கான்ட்டு தேடுறேன். இவளுக்கு கெட்ட நேரம். இன்னொரு அக்கா வந்து இதை நைஸா அப்படிங்கிறான். எடுத்து வச்சத சொல்றா, ஏமா இது நான் எடுத்து வச்சு, நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா வாங்கிட்டு போனோம்ல, பிறகு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மோர் தேன் தட் உங்களுக்கு பார்க்கணும் ஆசையா இருக்கான்ட்டு பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. இது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை போல அடிஷனல் ஜாக்கெட், மேட்சிங் பிளவுஸ். ஒரு மேட்சிங் பிளவுஸ் கண்டுபிடிச்சிருவீங்க, ஆனா அதுல உங்களுக்கு திருப்தி இருக்காது. மோர் தேன் திஸ், இதை விட பெட்டர், நல்லா கம்பேர் இருக்கா தேடி பார்ப்பீங்க. சரி, இது உங்களுக்கு நான் விளக்கமா சொல்லியிருக்கேன். 4வது அதிகாரம் 5வது வசனத்துல 4வது அதிகாரம் அவருடைய எஃபர்ட்னால கிடைச்சது இல்லை, பிறப்புனால கிடைச்சது. 5வது வசனத்துல அவர் தன்னுடைய முயற்சினால கிடைச்சது நம்ம தியானிச்சோம். இப்ப ஐ கவுண்ட், எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். இந்த எண்ணுகிறேனை நம்ம தியானிக்க போறதுக்கு ஒரு கிரேக்க சொல்ல நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அது என்னன்னா ஹைப்பர் சைல். ஹைப்பர்னா பெருஸ், எண்ணுகிறேன் பிக்கர். HUPER, ஹியூப்பர். ஹைப்பர், ஹியூப்பர்ல இருந்து ஹைப்பர் மார்க்கெட்ல வந்துச்சு, ஹியூப்பர்ல இருந்து ஹைப்பர் வந்துச்சு. ஹியூப்பர் சோன், CHON. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு கரெக்ட் அர்த்தம் உங்களுக்கு வேணும்னா சொல்றேன். விலை மதிப்பு செய்யும் மனது. விலை மதிப்பு, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இந்த கலர் நல்லா இருக்கா, இந்த கலர் நல்லா இருக்கா, இந்த சேலை நல்லா இருக்கா, அந்த சேலை நல்லா இருக்கா. அது ஒரு மனது, அது கணக்கு போடும். இது நல்லா இருக்கு, இதை விட நல்லா இருக்கு, இப்படி இத இப்ப நம்ம கணக்கு போடுற ஒரு மனது. அப்ப ஒரு மனிதனுக்கு எது முக்கியம், எது வேல்யூ. இப்ப அவர் சொன்னேன், ஒரு சினிமா நடிகருடைய மகனுக்கு எதுதான் முக்கியமா தெரியுதுன்னா, அப்பா சொத்தா, இது எனக்கு இருக்கு, நீ ஃபேமஸான ஹீரோடைய மகன்ல, ஆமா நான் ஃப்ரீடம் இருக்கு, எனக்கு தனியா நான் போகணும், உலகத்தை நான் பார்க்கணும், பல இடத்துல பார்க்கணும். நான் இந்த மாதிரி எங்க அப்பனை மாதிரி மூஞ்சில மேக்கப் போட்டுக்கிட்டு, அந்த சொல்ற மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பாத்தீங்களா, அவன் மனது என்ன சொல்லுது பாருங்க, ஐ வாண்ட் பெட்டர் திங். இவருடைய கண்களுக்கு அப்பா செய்யறதெல்லாம் பைத்தியகாரமா தெரியுது. ஆனாதான் ஹியூப்பர் சான், விலை மதிப்பு செய்யும் மனது. சரி, இப்ப இந்த விலை மதிப்பு செய்யறத நம்ம இன்னைக்கு வாசனத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். விலை மதிப்பு செய்யறது எப்படி, ஒருத்தருக்கும் எப்படி விலை மதிப்பு, யார் யார் எப்படி எப்படி செய்யறாங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதல்ல நம்ம பார்க்க போறோம் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் 9:18. இப்ப பாக்கறேன்னு சொல்றேன். சவுல் பவுலாக மாறுகிறார். மாறி 18 பாருங்க. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தன. அவன் பார்வையடைந்து எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு ஞானஸ்தானம் வேணும். ஏன் ஞானஸ்தானம் வேணும் அப்படின்னு பவுல் நினைத்தார் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். இப்ப இந்த ஞானஸ்தானங்கிறது இந்த கிறிஸ்தவர்களுடைய ஒரு அடையாளம். உங்களுக்கு கதிரேசன் பிரதர் உங்களுக்கு தெரியும். அவருடைய நெருங்கிய நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்கு எதிர்த்து இருக்கிற டாக்டர் மோகன், அனஸ்தட்டிஸ்ட். டாக்டர் மோகன் இப்ப எங்கிட்ட பேச மாட்டார். முந்தி ரொம்ப மணிக்கணக்காக என்கிட்ட பேசிட்டு இருப்பார். அப்ப சொல்றாரு, இந்த கதிரேசன் யார் உனக்கு தெரியுமா டாக்டர்? எங்க அது இப்பத்தானே, நானும் கதிரேசன் ஒரே தெருவில் இருந்தோம். அந்த எப்ப ஹைதராபாத்ல இருந்து வர்றாரோ, வெக்கேஷனுக்கு வருவாரு, நான் அவர் வீட்டில் தான் கிடப்பேன். அவங்க அம்மா தான் எங்களுக்கு சோறு போடுவாங்க.
நாங்கள் அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கோம். ஆனால் அவங்க மனைவியும் மாமியார், யாரு மனைவியும் மாமியாரும் இவரை மனசை மாற்றி ஏமாற்றி இயேசு ஏற்றுக்க வச்சிட்டார். நான் இன்னைக்கு பார்க்குறேன், ரோட்டில் நின்றுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு கதிரேசன் மாமியாரும் மனைவியை ஏமாற்றி இந்த ஏஜி சர்ச்சில் ஞானஸ்தானம் கொடுக்க வச்சுட்டாங்க. எனக்கெல்லாம் அப்படி ஒரு கோபம் வந்துச்சு. இப்படி ஏமாத்தலாமா? அவரு ரட்சிக்கப்பட்டாரு, ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு, ஞானஸ்தானம். ஆனா அந்த சாத்தானுக்கு அது பிடிக்காது. ஆனா பவுலுக்கு நல்லா தெரியும், நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் நான் கீழ்ப்படிச்சு. எதுக்கு கீழ்ப்படிக்கணும்? ஞானஸ்தானத்துக்கு. நான் அந்த ஞானஸ்தானத்தில் ரொம்ப பர்டிகுலராக இருக்கேன். என்னுடைய மாமனார் மாமியாரும் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ரொம்ப பர்டிகுலராக சொன்னேன், மாமா அத்தை நீங்கள் கட்டாயம் ஞானஸ்தானம் எடுக்கணும்ட்டு. அவங்க இம்மிடியேட்டாக சரி சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பெந்தெகோஸ்து சபை இல்லை, பாஸ்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. மாமியாரும் மாமனாரும் அதே நாள் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க திருவனந்தபுரம் போகிறாங்க. நான் ஏதோ ஒரு ஹாலிடேக்கு அங்கே போகிறேன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு என்னுடைய மச்சனே டாக்டர் அம்மாவுடைய தம்பி, அவன் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு அந்நிய பாஷையில் பேசினவன் இப்போ சாத்தானுடைய வஞ்சகத்தால் ஏமாற்றப்பட்டு அவன் ஒரு நாஸ்திகன் மாறிட்டான். இயேசு கிடையாது, கடவுள் கிடையாது, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் போயிருந்தப்ப ஃபோனில் என்னை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அசிங்கமான வார்த்தையில் என்னை திட்டணும். அதில் எங்க சொல்ல முடியாது, அசிங்கமான ஒரு வார்த்தையில் திட்டணும். நான் உடனே அந்த வார்த்தையை சொல்லி, ஏன்னா எங்கள் மாமியார் எல்லாரும் இருக்காங்க, ராணா நீ என்னை இந்த ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி. நான் லீலாவை மாதிரிலாம் நான் கோவப்பட மாட்டேன். லீலாக்கு சும்மா வயசை சொன்னதுக்கு அந்த அக்கா கோவம் வந்துருச்சு. எனக்கு ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை எங்கள் மாமனார் மாமியார் இருக்காங்க, நான் என் மாமனார் மாமியாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததுக்காக அந்த ஒரு அவமான சொல்லி என்னால் வந்துச்சு. அவன் சொல்றான், நீ யாரியா எங்க அம்மா அப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எப்பா நான் யாருன்னு உனக்கு நான் சொல்றேன். I will tell you who I am. I am the eldest son-in-law of this house. Can you so? I am not. நான் இல்லைன்னு நீ சொல்லி பார்ப்போம். நான் தான் மூத்த மருமகன் அந்த வீட்டுக்கு. அதனால நீ செய்ய வேண்டியதை நான் செஞ்சிருக்கேன். அடுத்து கேட்டேன், ராணா நீ ஞானஸ்தானம் எடுத்தியா அப்படின்னு கேட்டேன். எடுத்தேன் அப்படின்ட்டு போன கட்ட கேட்டேன். இந்த ஞானஸ்தானங்கிற ஒரு காரியத்தை சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவ சவுலாக இருந்து பவுலாக மாறின உடனே அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஹியூபர்ட் சான் ஞானஸ்தானம் இருக்கு. இதுதான் ஒரு மனதில், இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் எனக்கு ஒரு வேல்யூ ஆர் ஐ கவுண்ட், இதை நான் எண்ணுகிறேன் அப்படிங்கிறேன். இது ரெண்டு வசனம், ரெண்டு இடத்துல எண்ணுகிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அப்பதான் இந்த வசனத்திட்ட நமக்கு புரியும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க, நஷ்டம் என்று எண்ணுகிறேன், கவுண்ட். அதே இன்னைக்கு பார்க்கிற 8வது வசனத்திலும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ரெண்டு எண்ணினேன் பாஸ்ட், எண்ணுகிறேன் பிரசன்ட். பாஸ்ட் ஒரு கவுண்ட், பிரசன்ட் ஒரு கவுண்ட். அதனாலதான் இந்த வசனத்தை நம்ம இந்த மாதிரி நம்ம தியானிக்க போகிறோம். சரி, ஞானஸ்தானம் பெற்றார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 19வது வசனம். அடுத்து அவருக்கு என்ன முக்கியமா தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பு போஜனம் பண்ணி பலப்பட்ட சாப்பாடு. இது நீங்க ஆவிக்குரிய சாப்பாடெல்லாம் நினைச்சிடாதீங்க. மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இது சாப்பாடு. ஏன் சாப்பாடு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனத்துல அவன் 3 நாள் பார்வை இல்லாமல் புசியாமலும் குடியாமலும் தான். 3 நாள் சாப்பாடு கிடையாது, தண்ணியும் கிடையாது, சாப்பாடு கிடையாது, படுத்த மாதிரி கிடக்கிறாரு. ஆனா இப்ப செதில் போயிருச்சு, 2 கண்ணு வந்துருச்சு, உலக பிரகாரம் பார்வை வந்துருச்சு, மனக்கண்ணு திறந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டிசிஷன் ஞானஸ்தானம், அடுத்து சாப்பாடு. 2வது சாப்பாடா சாப்பிட முடிச்சாச்சு, சரீர பெல்லாம் வந்துருச்சு, திடன் கொண்டு. ரைட், அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன். 20வது வசனத்துல தாமதமின்றி
கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று ஆலயங்களே நேர ஆலயத்துக்கு போயிட்டார். ஏன் அப்படின்னா அவர் கம்மாளனுடைய பாதத்துல கற்றவர். அவருக்கு தெரியாத பழைய ஏற்பாடு கிடையாது. அந்த பழைய ஏற்பாடு அவருக்கு ஒரு ஷீல்டா வச்சுக்கிட்டு ஆலயத்துல போய் இயேசுதான் தேவனுடைய குமாரனை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்ப இதெல்லாம் கவுண்ட். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் அவங்களுக்கு வசனம் தெரியும், ஆனா யார்கிட்டயுமே இயேசு பத்தி சொல்ல மாட்டாங்க, தெரியாம கூட சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் கம்மியா தான் கிடைக்கும். நான் என்னுடைய அனுபவத்துல பார்த்திருக்கேன். இதை மாற்ற முடியாது. சரி, ஸ்டார்ட் பண்ணிட்டாரா? 9வது வசனத்துல சாப்பிட்டார். இப்ப ரெடி டு ஸ்டார்ட். 22வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சவுல் அதிக திடன் கொண்டு, பாருங்க, ஆண்டோடைய காரியத்தை செய்ய 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 பலனை கூட்டிகிட்டே இருக்க. ஒரு மனிதனுக்கு சரீர பலனை எப்ப கொடுப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருடைய ஊழியத்தை நீங்க செய்ய 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 சரீரத்தை பலனை கொடுப்பார். அதுக்கு நான் ஒரு சாட்சி. இதுல என்ன பண்ணுறாருன்னா, இதனால என்ன ரியாக்ஷன்? நியூட்டன்ஸ் தேர்ட் லால ஃபார் எவரி ஆக்ஷன் there will be reaction. இந்த ரியாக்ஷனை பாருங்க. 22வது சவுல் அதிகமாக திறன் கொண்டு இவரை கிறிஸ்துவை திருஷ்டாங்கப்படுத்தி தமஸ்குவிலே குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினார். இந்த தமஸ்குல இருக்கிற யூதர்கள் தான் இப்படி ஒரு பைலோன் ரெடி பண்றாங்க. 6 பேக் பாடி பில்டரை ரெடி பண்ணி அவங்க ஸ்தேவான் மரிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நாங்க நினைச்ச நீ சாதிச்சிட்ட, எங்களால செய்யாத முறையா நீ செஞ்சிட்ட. ஆனா இப்ப அதே சவுல் ஆப்போசிட் மாதிரி கலங்க பண்ணுகிறார். கலங்க பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அநேக நாள் சென்ற பிறகு 23 இப்ப அநேக நாள் இது ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்குது. இப்ப நம்ம எல்லாம் ஊழியத்தை ஒரு சிலர் ஆரம்பிப்பாங்க, கொஞ்ச நாள் எங்க போனாங்கன்னே தெரியாது, டிசப்பியர் ஆயிடுவாங்க, திரும்ப அப்பியர் ஆவாங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது. ஆரம்பிச்சாரா 22 திடமன்று யூதர்களை கலங்க பண்ணுகிறார். இது நம்பர் 1. இன்னொரு நபரை பார்க்க போயிடும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 6வது. இது ஒரு பிசாசு பிடித்தம். இந்த பிசாசுக்கு எது முக்கியம்? பிசாசு பிடித்த மகனுக்கு ஹைப்பர் சான், அவனுடைய மைண்ட்ல எது விளையாடப்பட்டது? ஞானஸ்தானம் கிடையாது. அதை நம்ம பார்க்க போறோம். பிசாசுக்கு எது முக்கியம்? 13வது அதிகாரம் 6வது. அவர்கள் பார்ப்போ பட்டணம் வரை தீவை கடந்து வந்த பொழுது பர் இயேசு, இயேசு பர் இயேசு, நம்ம இயேசுக்கு அப்பா அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மாய வித்தைக்காரன், கள்ள தீர்க்கதரிசியா யூதன். யூதனா யூதன் தான். ஆனா இந்த யூதனையும் பவுலை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து பாத்தீங்கன்னா, பவுல் எத்தனையோ காரியங்கள் தண்ணி கொடுத்து பாயிண்ட் 1 2 3 4 5 6 7 7 அடிச்சிட்டார். அந்த 7 காரியத்தை சொன்ன பவுல் ஒரு பக்கம் ஒரு யூதன், ஆனா வேற இயேசுங்கிறவனு ஒரு யூதன் தான். ஆனா இவன் கள்ள தீர்க்கதரிசி, மாய வித்தைக்காரன். இந்த மாய வித்தைக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஒரு சில பிசாசுகளை கையில வச்சிருப்பாங்க. அதுல வச்சு இந்த கண் கட்டு வித்தை அப்படிங்கிறத செய்வாங்க. இது அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஆவியினுடைய வல்லமை இல்லாம அவங்க அதை செய்யவே முடியாது. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப அதை சொல்றேன். பிரதர் சாம் ஜபத்ரை இதை சொன்னார். அவர் மலேசியாவுக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருக்காரு. அப்ப ஃப்ரண்ட் சீட்ல ஒரு வாலிபன் வந்து உட்காந்துருக்கான். டிஷர்ட் போட்டு ஆல் டாலா ஸ்மார்ட்டா உட்காந்துருக்கான். பையன் வந்து சொல்றாங்க, சார் ஐயா பிரதர், இது யார் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாஸ்டுடைய தம்பி. நீங்க இன்னைக்கு உங்களை வந்து போட்டு தள்ளுறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கான், கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. சொன்னாங்க இவர் அந்த பையனை பத்தி. இவன் அசுத்தாவி வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்ன? பணம் சம்பாதிக்கணும் அவனுக்கு ஆசை. இந்த மாதிரி ஒரு மாய வித்தக்காரன் போய், எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், நீ ஏதாவது உதவி செய்ய முடிய மாட்டேங்க. அவன் சொன்னான், நான் ஒரு ஆவியை உனக்குள்ள அனுப்புறேன், நீ ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்க. என்னன்னாலும் ரெடி, ஆனா நான் ரிச் மேன் ஆகணும். அவன் ஒரு பாம்பின் ஆவியை உனக்குள்ள விட்டுருக்கான். அது சில மந்திரங்கள் சொல்லி நீ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீ சுடுகாட்டுக்கு வரணும், அங்க நான் அந்த ஆவியை உனக்குள்ள அனுப்பிவிட்டு. இந்த ஆவி வந்த உடனே அவனுக்கு என்ன ஒரு பவர் வந்துருச்சுன்னா, ஒரு பேங்க்குக்கு போவான். பேங்க்ல கட்டு பணம் இருக்கிறத டக்குன்னு தூக்கிடுவான். தூக்கிட்டு எல்லாரும் திருடன்றதுனால கீழே விடுவானா, சார் 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 பாம்பு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடுவான். இதுல என்னன்னா, ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னா, திடீர்னு அவனுக்கு ஒரு கால் வரும்,
டப்புன்னு கீழே விழுவானா பாம்பு மாதிரி வெளியே ஓடி போயிடுவாங்க. இது வாழ்க்கையில நடந்து நடந்து இவனுக்கு இருந்து வெளியே வர்றதுக்காக ஜெபிக்கிறது வந்தான். சாம் ஜெபத்ரி பிரதர் ஜெபித்து அந்த ஆவியை கட்டுப்படுத்துன்னு அவர் சொன்னார். சரி, அதுபோல இவனும் மாய வைத்தியக்காரன். இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 7வது வசனத்துல அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்ன, செர்கியு பவுல் ஒரு லீடர், அதிபதி, பவர்ஃபுல் மேன். இவர் ரட்சிக்கப்படாத மனிதன். இவருக்கு பவுலை பற்றி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஐயா பவுல், நீங்க எனக்கு வசனத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், பவுலுடைய ஒரு மைண்ட், அவருடைய மனதில் எது வெளியேறப்பட்டாதுன்னா இந்த ஆத்மா, செர்கியூ பவுல்ங்கிற ஆத்மாங்கிறது இவருக்கு வெளியேறப்பட்டதா இருக்குது. ஆனா சாத்தானுக்கு அவளை சாதி விட்டு கொடுக்க மாட்டான். அந்த அதிபதி பர்னபா சவுலை அழைப்பித்து அவளுக்கு வேத வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். சாத்தான் விடுவானா? மாய வித்தைக்காரன் என்ன அர்த்தம் வந்த பேருள்ள எலிமா என்பவன் அதிபதியின் விசுவாசத்தை திருப்பி அதிபதியினுடைய விசுவாசத்தை திருப்புறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தான் என்ன செய்வான்னா சும்மா இருக்க மாட்டான். அது இங்க அநேகர், கொஞ்சம் பேர் அநேகர் உங்கள் இருக்கிற ஊழியமே செய்ய மாட்டேங்க, பிரச்சனையே இல்லை. ஏன்னா சாத்தான் அவங்களை துண்டவே மாட்டான். ஏன்னா நீங்க ஒரு வெறுங்கையா வருவீங்க, வெறுங்கையா போயிருவீங்க, திடீர்னு பின்னாட்டுறதுக்கு எனக்கே நடந்துட்டு உங்க வாழ்க்கையில். ஆனா இந்த ஃப்ரண்ட் லைன்ல இருப்பாங்க பார்த்தீங்களா, எங்களை மாதிரி ஒரு சிலர் ஊழியத்துக்கு பயங்கர டைமிங், அவனுடைய வார்த்தையை சொல்லாம இருக்க மாட்டோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது பவுல் இந்த சொல்லப்பட்ட சவுல் பர்சன் ஊற்று பார்த்து 10வது எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய சேவையானவரைய மாட்டேன், இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மையிலே வருகிறது. பவுலுக்கு ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கு. நம்மெல்லாம் நைசா என்னத்துக்கு அந்த மந்திரவத்தை கரெக்டா போய் அவன் எதை நம்ம கை கால கட்டி போட்டாச்சு நம்ம என்ன பண்றது பயந்துட்டு இருக்கோம். ஆனா பவுலுக்கு அப்படி கிடையாது. ஞானஸ்தானம் அடிச்சிட்டாரு, நல்லா சாப்பிட்டாரு, ஸ்ட்ரென்த் வந்துருச்சு, ரொம்ப நாள் ஊழியத்தில் இருக்காரு, எவன் கொலை செய்ய வந்தாலும் கண்டுக்கிடவே மாட்டாரு. இதோ வருகிறது, நீ குருடனாவாய் என்று மத்தியான இரலிலே. இத பாருங்க 12 வசனம், அப்பொழுது சகலமும் நன்மைக்கே தான் நடக்குங்க. அப்பொழுது அதிபதி சம்பவத்தை கண்டு இவர் வந்தது இதுக்கு வசனம் கேட்க வந்தார், ஆக்ஷனா பார்த்தார். இதாங்க ஆண்டவர் செய்வது. நீங்க மட்டும் ஆண்டோடைய காரியத்துல கொஞ்சம் வைராக்கியம் இருந்து பார்த்தீங்கன்னா மீதி ஃபுல்லா அவர் பார்த்துக்கிடுவார். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியது, அவர்கிட்ட விட்டு கொடுத்தா போதும், மீதி அவர் பார்த்துக்கிடுவார். அப்பொழுது அதிபதி சம்பவத்தை கண்டு கேட்க வந்தவருக்கு பார்வையிலேயே புரிஞ்சுக்கிச்சு. கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தார். இவருக்கு விசுவாசம் வந்துருச்சு. சரிங்களா? நம்ம வசனமா சொல்லி நீ என்னத்துக்கு ஆண்டவர் பார்த்தாரு, ஆதியானவர் பார்த்தாரு, நான் சொல்றதை நீ செய்ய, இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. இது 2வது. 3வதாக இதுல என்ன ஒரு காரியத்தை பார்க்கணும்னா, முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம், அப்பதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நீங்க நம்ம தியானிக்கிறது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். அது மாத்திரமில்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே அறி, என் கர்த்தராகிய, என் இஸ் மை காட், என்னுடைய கடவுள். எங்களுடைய ஊழியத்துல ஜானகி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கு. அது குட்டியா இருக்கு, என்னைய விட குட்டி அந்த பொண்ணு. அது வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் தூக்கப்பட்டு செத்து போயிட்டான். அந்த ஆவி இந்த பிள்ளையை பிடிச்சிருச்சு. இவங்க அப்பாவே ரயில்வேல வேலை பார்க்கிறாரு, ஆனா அவர் ஒரு பூசாரி. அவர் என்னமோ மந்திரம் பார்த்திருக்காரு, இந்த பிசாசு ஓடல. சோ சீனியர் ஒருத்தர் கூட்டிட்டு வர்றாரு. அந்த சீனியர் விளக்கம் வர வச்சு இந்த பொண்ணை அடின்னு அடிக்குது. அந்த பிசாசும் போக மாட்டேங்குது. கடைசியில அந்த பிசாசு அந்த ஞானி வாயத்திருந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இயேசுவின் பிள்ளை, நீங்க ஏசப்பாட்டை கொண்டு போ அப்படின்னு சொல்லிச்சு. இவங்க பார்த்தாங்க, ஏசப்பா பிள்ளை எந்த வீட்டுக்கா கொண்டு போறது, லைசா அந்த ஆஸ்பத்திரி என்கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. அந்த பொண்ணை எங்க ஆஸ்பத்திரி இருந்துச்சு. நானு கதிரேசன் பிரதர் எல்லாம், அப்புறம் ஸ்டாலின் ரட்சிக்கப்படுற, அப்பதான் ரட்சிக்கப்பட்ட டைம் அது. நாங்க ஜோம் பண்றோம். அந்த பொண்ணு என்ன செய்வானா, அந்த துப்பட்டா கழுத்துல போட்டு ஒரு இழுப்பா. நாங்க அங்கேயே செத்து போயிடணும் பயப்படும். ஸ்டாலின் ஒரு நாள் இருக்கும்போது அந்த பொண்ணு பிசாசு பேசுது, ஆம்பளை வாய்ஸ்ல பேசுது. என்ன சொல்லுதுன்னா, நான் நேத்தே இந்த பொண்ணை கொண்டு போக பார்த்தேன், நான் வெள்ளையா ஒருத்தர் வந்து தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டான்.
அவன் பேசும்போதெல்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டான், என்னைய பாஸ்டர் தான் கூப்பிடுவான், டாக்டர்லாம் கூட மாட்டான். பாஸ்டர், எங்க இயேசு, ஏன் இயேசு அப்ப சொல்ற பார்த்துக்கலாம். அப்படி ஒரு அழகா பேச, எங்க ஏன் இயேசுன்னு சொல்லுவான். இன்னைக்கு நான் அப்படி சொல்ல தெரியாது, நீங்க எத்தனை பேர் இதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஏன் இயேசு, எங்க இயேசு, நான் ஏசப்பா பிள்ளை, நான் இங்க ஏசப்பா பிள்ளை அந்த பிள்ளை சொல்லுவேன். அதுபோல போல் சொல்லுவேன். இது எல்லாரும் இப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. வாசிப்போமா? முதல்ல ஒன்று எடுப்போம், யோசுவாத்துக்குள்ள. இப்ப முதல் சொல்லிடுறேன். முதலாவது அதிகாரத்துல 17 மோசே மரித்துட்டார், ஊழியம் யோசுவாக்கு வருது. இந்த இஸ்ரவேலர்கள்லாம் வந்து யோசுவாட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. 17 நாங்கள் மோசைக்கு செவி கொடுத்தது போல மோசைக்கு செவியை கொடுக்கல, அந்த பையன் பொய்யா சொல்றீங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மோசைக்கு செவி கொடுத்தது போல உனக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனே கர்த்தர் மாத்திரம் மோசையிடம் போல உங்ககிட்ட இருக்கட்டும், எங்கிட்ட எல்லாம் வரக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு தேவை. மோசையை கூட இருந்தது போல அவர் உங்ககிட்ட இருக்கட்டும். நாங்க என்ன செய்வோம், சொல் பேச்சு கேட்போம். யார் சொல் பேச்சு? யோசுவா சொல் பேச்சு கேட்போம். ஆனா அது எங்களுக்கு தேவையில்லை. இது இப்படி ஒரு கேரக்டர். இன்னொரு நபரை உங்களுக்கு நான் காட்டுறேன். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 15. சவுல், நம்ம சவுல் கிடையாது, இந்த பழைய ஏற்பட்ட ராஜாவாகிய சவுல். இந்த சவுல் சாமுவேல் சொல்றாரு, நீ இந்த காரியத்தை செய்யணும், பலி செலுத்தணும், ராஜாவை கொல்லணும், எல்லா நிறுவனத்தையும் அழிச்சணும்னு சொல்லி. அதற்கு அழிக்காம வச்சுக்கிட்டு என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 15வது அதிகாரம் 15வது வசனத்துல, அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அழைக்கொண்டது ஜனங்கள் ஆடு மாடு நாலு தேவனுக்கு. இதை ஏன் நான் இதை செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உம்முடைய கடவுளுக்கு தேவையா இருக்கு. பாருங்க 15 உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலி. ஏன் கடவுள் கிடையாது, ஓன் தேவனையா. என்ன ஒரு கடினமான இருத்தையும் கழுத பின்னாடி போனவன ராஜாவாக்குனார். ஆனா ஒரு காரியத்தை செய்ய சொன்னா அது ஏன் கடவுள் இல்லை, அது உன் கடவுள்கிட்ட. இது இன்னும் ஒரு மோசமான கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 30வது வசனத்துல, அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்பொழுதும் என் ஜனத்திற்கும் மூப்பருக்கு முன்பாக இஸ்ரேலுக்கு முன்பாக நீர் என்னை கனம் பண்ணியா, என்னைய கனம் பண்றது என்னங்க. அதாவது இவர் ராஜா தான், நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லணும், எக்ஸால்ட் பண்ணணும், உன் கடவுள்ங்கிறார். ஆனா பவுல் அப்படி கிடையாது, என் கர்த்தராகிய இயேசு அப்படிங்கிறார். அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம், கடைசி பாயிண்ட். அது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. அறிகிற அறிவின் மேன்மை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அறிவுங்கிறது நாலேஜ். நமக்கு தெரியும், நாலேஜ் பல வகையான நாலேஜ் இருக்குது. இப்ப நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஆர்த்தோபெடிக் படிச்சிருக்கேன். நான் படிச்சதெல்லாம் அப்ளை பண்ண முடியுமா? இருக்காது. படிச்சது எனக்கு ஃபவுண்டேஷன் முடியாது. ஆனா அது இங்க செல்லாது. ஏன் செல்லாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிராக்டிக்கலா நிறைய காரியங்கள் வித்தியாசமா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரீசெண்டா தான் இறந்து போயிட்டாங்க. ராஜேஷ் ஐயர். அதாவது பாலக்காடுன்னு ஒரு ஏரியா இருக்கு கேரளால. அங்க இருந்தவங்க, இவங்க அப்பா பாம்பேல போய் செட்டில் ஆயிட்டார். அவங்க அப்பா ஒரு டாக்டர். இவனுக்கு அங்க மகாராஷ்டிரால சீட் கிடைக்கல. அதனால குல்பர்கால நாங்கெல்லாம் அடுத்த தமிழ் பேசுவோம். நல்லா புதுமையில் இருப்பான். அவன் ரொம்ப பிரில்லியன்ட். அதாவது எப்பவுமே படிச்சுட்டு இருப்பான். நாங்கெல்லாம் சினிமாவுக்கு போறோம், வரையா ராஜேஷ் ஐயர் அப்படின்னு கூப்பிட்டோம். என்ன சொல்லுவோம், நீ சினிமாவுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நான் 3 கொஸ்டினை சால்வ் பண்ணிடுறேன். என்னது, நீ சினிமாவுக்கு போயிட்டு நான் 3 கொஸ்டின் சால்வ் பண்ணிடுறேன். நாங்க போகும்போது படிச்சுட்டு இருப்போம், வரும்போது படிச்சுட்டு இருப்போம். படிச்சு முடிச்சோன்னா தான் அது சோத்து புக் வாம், அது ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ண முடியாது. இவங்க அப்பா ஆஸ்பத்திரியில், பாம்பேல ஒரு சின்ன ஆஸ்பத்திரி தான், கன்சல்டேஷன், பெரிய எங்காவது மாதிரி கிடையாது. அங்க உட்காந்துருக்காங்க. அப்பா வர்றதுக்குள்ள ஒரு கேஸ் இவர் டயக்னோஸ் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பாவுடைய பேஷண்ட். எப்பா, நான் ஒரு கேஸ் டயக்னோஸ் பண்ணியிருக்கேன், அது பிரெயின் டியூமர் அப்படின்ட்டு இருக்கேன். பிரெயின் டியூமரா, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி
இந்த ஆளுக்கு 2 சிம்டம் இருக்குதுப்பா. தலைவலி, வாமிட்டிங். தலைவலியும் வாமிட்டும் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் புக்கை காட்டி இங்க பாருங்க, இந்த 2 சிம்டம் இருக்குது, பிரெயின் டியூமர் இருக்கு, நீங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். தலையில அடிச்சுக்கிட்டார், டக்கு டக்கு அடிச்சுக்கிட்டு ஒரு பேரஸ்டாமல் மாத்திரையும் வாமிட்டிங் நிற்கிறதுக்கு ஒரு பெருநாள் இன்ஜெக்ஷன் போட்டாரு. அடுத்த நாள் வந்து சொல்றான், சார் நல்லா இருக்கேன் சார், எனக்கு எல்லாம் சரியா போச்சு அப்படின்ட்டு. எங்க அப்பா பார்த்தாரு, ஓன் கூட நான் இருந்தா ஏன் பிராக்டிஸை நீ யோசிச்சு விட்டுருவன்ட்டு அவனுக்கு வேற ஒரு இடத்துல கிளினிக் வச்சு கொடுத்தாரு. இவரால் மேல வரவே முடியல. ஏன்னா அவருடைய மைண்ட் ஃபுல்லா அவர் அறிவு பிரெயின் லெவலில் அந்த ப்ராக்டிக்கலா அவரால் திங்க் பண்ண முடியாது. அப்ப அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஆனா பவுல் இங்க பார்க்கிற அறிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவின் மேன்மை, மேன்மையான ஒரு அறிவை அவர் பார்க்கிறார். அது என்ன நம்ம நாளைக்கு தியானிப்போம், ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. கவுண்ட் எது முக்கியம் எங்கள் வாழ்க்கையிலே? 2000 வரை நான் உலகத்தின் பாவம் தான் முக்கியம் என்றிருந்த எனக்கு ஒரு ரட்சிப்பை தந்தீர் ஐயா, வழி நடத்தினீர். அநேக பிள்ளைகளுக்கு ஒரு போதகராக இருக்க எனக்கு உயர்த்தினதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன், ஆமேன்.